ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரீசெண்டாக யூடியூப்பில் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் ஒரு ஃபியூ டேஸாக ஒரே மாதிரி இருக்குது. நான் சடனாக செக் பண்ணி பார்க்கும்போது அனலிட்டிக்ஸில் -4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்டேட் ஆச்சு. அடுத்த நாள் பார்க்கும்போது +4 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிச்சு. ஸோ ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக என்னுடைய சேனல் அப்படி இருக்காது. பட் இந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் டீக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் மேஜராக ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ நார்மலாக ஒரு வியூவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் குறையலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மேஜரான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ரிமூவ் பண்ணக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக ரிமூவ் ஆகிறது. ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணாலே அது சால்வ் ஆகிரும். அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். பட் யூடியூப் தரப்பில் ரிமூவ் பண்ணக்கூடியது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல ஒரு கிரியேட்டராக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பை பண்ணுறது அது ஃப்ரீயாகவோ இல்லைனா பே பண்ணியோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸை ரிமூவ் பண்ணுறது. அதே சமயம் ஆக்டிவாக இல்லாமல் ரொம்ப நாள் அந்த ஒரு மெயில் ஐடி ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவ்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க தேவையில்லாத ஒரு யூஸராக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கலாம். யூடியூப் தரப்பில் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் டீக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் இந்த பக் இஷ்யூ அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கனாலும் ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் நமக்கு டீக்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஒரு 5-6 பேர் போவாங்க. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அப்டேட் ஆகக்கூடியது நிறைய இருக்கிறதால நமக்கு டெய்லி அப்டேட் ஆகும்போது அது பெரிய லாஸாக தெரியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, டீக்ரீஸ் ஆனாலும் நமக்கு திரும்ப கிடைக்காதது இந்த ஸ்பேம் அண்ட் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸ் யூடியூப் தரப்பிலே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை தான் மேஜராக சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் எனக்கு சில சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை டீக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்து அது யூடியூப் ஆப்பில் என்ன மாதிரி இருக்குது, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் நமக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் என்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே ஓவரால் நம்ம பார்த்து முடிவுக்கு வரலாம். என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ பக் இஷ்யூ இருக்குதா, இல்லை யூடியூப் தரப்புலேயே இந்த ஸ்பேம் அண்ட் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை ரிமூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அது போக பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேயும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க டேஷ்போர்ட்லையும் கூட. ஸோ வெயிட் பண்ணினாலும் பார்க்கலாம். அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா. அண்ட் உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருச்சுன்னா சேட் சப்போர்ட் எல்லாம் மெயில் சப்போர்ட்டில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். மானிட்டேஷன் எனேபிள் ஆனாலும் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. சில நீங்கள் யூடியூப் டீமை டேக் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கைஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரி பண்ணிக்க எதுவுமே இல்லை. இது நார்மலாக யூடியூப்பில் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விமட்ஸ் இந்த நம்ம இருக்கான் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.